உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 35லேருந்து 40 வயசு ஆகுது. அட் த சேம் டைம் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் கையில் ஒரு 3 கோடி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த 3 கோடியை சும்மா இல்லாமல் அந்த 3 கோடியிலேருந்து உங்களுக்கு மாதம் ஒரு 60,000 85,000 ரூபாய் பென்ஷன் மாதிரி வருது. ப்ளஸ் அதை காட்டிலும் விட அது லம்சமாகவும் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ பெரிய வரமாக இருக்கும், அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணலாம்னு யோசிச்சிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 38 வயசு. அவர் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் போட முடியும் எஸ்ஐபின்னு சொன்னார். நான் வந்து எப்பவும் போல் 4444 போடலாம் சார்னு சொன்னேன். எத்தனை வருஷம்னு கேட்கும்போது ஒரு 15லேருந்து 18 வருஷம் தான் போட முடியும்னாரு. சரின்னு சொல்லிட்டு 5 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவருக்கு அக்குமுலேட்டர் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 2,30,00,000 சேர்ந்துருக்கும். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% பண்ண முடியும் என்னாலன்னு சொன்னார். அப்போ மந்த்லி SWP, அதாவது அவர் 60வது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் அவரால் வந்து 75,000 ரூபாய் எடுக்க முடியும். அப்போ ஈக்விட்டி அலோகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 100%ம் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஈக்விட்டியில் இருக்கும்போது 13% ரிட்டர்ன் நான் வர மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். ஏன் வந்து 13% நான் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் ப்ளஸ்ஸாக இருக்கும், 2 வருஷம் ப்ளஸ்ஸாக இருக்கும், திருப்பி 3rd and 4th இயர் மைனஸாக இருக்கலாம். மார்க்கெட் சினாரியோவில் மார்க்கெட் ரிஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆவரேஜ் அவுட்டாக நான் 12 to 13% எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் ப்ளஸ் 15%, நெக்ஸ்ட் இயர் வில் பி அனதர் 10% or 12%, அனதர் இயர் 12%, அதுக்கப்புறம் 10 to 15% இறங்கிடுச்சுனா கூட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு வந்து 12 to 13% இருக்குன்றதுனால 13% எடுத்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 61வது வயசுலேருந்து டில் 100 ஏஜ் வரைக்கும் அவர் விட்ரா பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 41 crore 62 lakhs தான் விட்ரா பண்ணியிருப்பார். விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் கூட 15லேருந்து 16 கோடி அவர்கிட்ட கேஷ் இருக்கும். இது எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, அவர் எஸ்ஐபியில் அந்த அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவர் நிறைய யூனிட் சேர்த்து வச்சுருக்காரு. அட் த சேம் டைம் வந்து லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது எஸ்ஐபி மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜின் நம்மளுக்கு கிடையாது. எஸ்ஐபியில் சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறதுனால தான் பெரிய அமௌண்ட் நம்ம ரிட்டர்னாக வரும். அப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம யோசித்து நம்ம இன்றைக்கே சேர்த்து வச்சா தான் உண்டு. ரிட்டையர்மெண்ட்டுக்காக நிறைய பேர் 51வது வயசில் 55வது வயசில் யோசிக்கிறாங்க. தட் வில் பி வெரி பிக் பிளண்டர். நம்மளுக்கு யாருக்குமே பென்ஷன் கிடையாது இந்த காலத்தில். பென்ஷன் இல்லாத சமயத்தில் நம்ம பென்ஷனுக்காக யோசித்து அதுக்காக பிளான் பண்ணி சேர்த்து வச்சா தான் உண்டே தவிர இல்லைனா நம்ம சேர்த்து வைக்க மாட்டோம். நாளையை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 25 வருஷம் கழிச்சு நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு யோசிச்சிங்களா? அதை பற்றி யோசிக்கணும்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படின்றத பிளான் பண்ணணும். இந்த பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல நிதி ஆலோசகரை பார்த்து எப்படின்றத கற்றுக்கணும். அதை பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய வரமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காட்டிலும் கூட நம்ம நாளைக்கு உழைச்சி சம்பாதிச்ச காசு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா மேலே நம்பர் கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.